ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை எசேக்கியேல் 37:14 என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I will put my spirit in you. அன்பான குடும்பத்தின் மக்களே, செயலிழந்து பிரயோஜனமற்றது நம்பிக்கை இழந்த எலும்புகளின் உள்ளே ஆண்டவர் ஆவியை அனுப்பும் போது அது ஜீவனுள்ளதாய் மாறிவிட்டது. ஆண்டவரால் முடியும். செயலற்று கிடக்கிற ஒரு சரீரத்தில் ஆண்டவருடைய ஆவி வருகின்ற பொழுது உயிர் பெற்று எழும்பும். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்குள் அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த உலர்ந்த எலும்புகள் ஆண்டவருடைய ஆவியை அனுப்பினவுடன் ஜீவனோடு எழுந்து செயல்பட ஆரம்பித்து விட்டது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நிறைய சூழ்நிலையில நமது வாழ்க்கை உலர்ந்து போய் காணப்படலாம், நம்பிக்கை இழந்து காணப்படலாம். இனி இது உயிர் அடையுமா என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஏக்கம், கவலை நமக்குள் இருப்பதை நாம் காண முடியும். நான் ஆண்டவர் சொல்கிறார், என் ஆவியை உங்களுக்குள்ள அனுப்புவேன், நீங்க உயிரோடு உயிரடைவீர்கள், நீங்க ஜீவன் பெறுவீர்கள், இழந்து போனதை பெறுவீர்கள். முடிந்தது என்று சொல்லுகிற அந்த சூழ்நிலை என்னால் உருவாக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில இனி அவ்வளவுதான், இனி முடிந்து போய்விட்டது, இனி நம்பிக்கை இல்லை, இனி எழ முடியாது, இனி இழந்து போன மகிமை பெற முடியாது, எனக்கு பலன் கிடைக்குமா, ஒருவேளை இன்னும் சரீரத்தில் வந்திருக்கிற இந்த பலவீனம் என்னை அழித்து போட்டு விடுமோ என்று சொல்லி கலங்கி நீங்க நிக்கிறீங்க. நான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்குள் அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஆவி நமக்குள் வருகின்ற பொழுது நாம் புது பலன் பெற்றுக்கொள்ள முடியும், நமது கை கால்கள் பலன் அடைய முடியும், நமது சரீரம் புது நம்பிக்கை பெற முடியும், உயிரற்ற எலும்புகள் உயிர் பெற முடியும், உயிரற்ற நமது ஜீவன் திரும்ப எழுப்ப முடியும், எழும்பும். அந்த ஆவியை கர்த்தர் நமக்குள் அனுப்புவார். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு விசேஷ அற்புதத்தை செய்ய போகிறார். அவருடைய வார்த்தை, அவருடைய ஆவி, அவருடைய ஜீவன் நம்மை உயிரோடு இந்த உலகத்தில் எழச் செய்யும். கவலைப்படாதிருங்கள், இன்னைக்கு அற்புதத்தை நம்ம காண போறோம். முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், இனி ஒண்ணுமே நடக்காது என்று சொல்லி கலங்க நிற்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உயிர் பெற என்னால் செய்ய முடியும், திரும்பி இழுப்ப என்னால் முடியும், நான் தருவேன், இழந்து போன கனத்தை நிச்சயமாய் உனக்கு நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அற்புதத்தை நிச்சயமா நம்ம பார்க்க போறோம். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி அப்பா. ஆமா ஆண்டவரே, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் என்று சொன்னீரேன். உங்களுடைய ஆவியை எங்களுக்குள் அனுப்பும் போது நாங்கள் ஜீவனோடு எழ முடியும் அப்பா. இழந்த போன ஆசீர்வாதங்களை திரும்பி சுதந்திரிக்க முடியும் அப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே, முடிந்தது என்று சொல்லுகிற வார்த்தை மாறி முடியாததை முடிக்கிற ஆண்டவர் என்ற நம்பிக்கை தாரும் அப்பா. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக மாற்றும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விசேஷித்த மகிமையை இந்த காலை நேரத்தில் உணர கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.